தோழர் ரஹ்மானின் இனிய காலை வணக்கம். இன்றைய திருக்குறள் சிந்தனை, உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அப்படின்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த ஊக்கம்தான் மிகப்பெரிய செல்வம். நமக்கு அந்த பொருள் செல்வம் எல்லாமே நில்லாமல் நிலையில்லாமல் அழிந்துவிடும். ஆனால் அந்த மனசில் கொண்டிருக்கிற அந்த ஊக்கம், அந்த உறுதி தான் ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு திருக்குறளில், ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒரு பந்தம் கைத்துடையார். அப்படின்னா செல்வத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ண மாட்டாங்களாமா. ஐயோ செல்வம் போச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ண மாட்டாங்க. யார் அப்படின்னா, அது ஊக்கத்தை ஒரு கைப்பொருளாக கொண்டவங்க செல்வம் போயிடுச்சே அப்படின்ட்டு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த செல்வத்தை அவன் ஈஸியாக சம்பாரிச்சு போயிடுவான். யார் அப்படின்னா, அந்த செல்வமே இவனை தேடி வரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உள்ளே. அந்த செல்வமே வழி கேட்டு வந்துருமா. யாரு? அந்த ஊக்கம் இருக்கவங்க கிட்ட. அந்த உள்ளத்துல இருக்கிற அந்த ஊக்கம் தான் இந்த மிக பெருசுன்னு சொல்லி போட்டு இந்த ஊக்கம் உடைமை அதிகாரத்துல வள்ளுவர் நிறைய அழகா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி, பாரதியார் சொன்னது போல மனதிலே உறுதி வேண்டும். அந்த மனசுல இருக்கிற அந்த உறுதி தான் எந்த ஒரு செயலையும் நம்மளால ஈஸியாக முடிக்கிறதுக்கு அது உதவும். எந்த ஒரு சூழ்நிலையிலே உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. எதாக இருந்தாலும் முண்டி மோதுங்க. முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி. முண்டி மோதுங்க. நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.